இன்னைக்கு ஒரு வெட்டு தான். வாழைப்பு வடை, வாழைப்பு கோலா உருண்டை, மெது வடை இருக்கும், இலை கொழுக்கட்டை, பருத்திப்பால், பணியாரம், பூந்தி மோர், உருளைக்கிழங்கு போண்டா இருக்கும், வாழைக்காய் பச்சி, மிளகாய், கத்திரிக்காய், சுரக்காய் எல்லாமே இருக்கும். நான்வெஜ் இல்லைல்லம்மா எதுவுமே. வடை பாருங்க, மோரில் பூந்தி போட்டு வேற கொடுக்குறாங்களாம். சுட சுட பஜ்ஜி. அவங்க கொஞ்சம் சட்னி மேலேயே ஊற்றிருங்க. மோருக்கு அந்த கிரன்ச்சி மாங்காவும் பூந்தியும். கேரளாவோட பாரம்பரியமான கொழுக்கட்டை இது, இலை கொழுக்கட்டை. என்ன மேடம் என்ன பண்றீங்க? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கத்துல இருக்கிற லேக் வியூ ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அங்க நம்ம தினேஷ் பாரம்பரிய உணவகத்துல நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன். செம்மையான லேக் வியூங்க. அப்படியே இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஈவினிங் ஒரு டிரைவ் மாதிரி போனால் அவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஐட்டம்ஸ் அவங்ககிட்ட என்னென்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்குது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதுவும் ஆர்கானிக் முறையில் கொடுக்குறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அதுக்காக தான் மெயினாக வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போய் வீடியோவில் என்னென்ன ஐட்டம்ஸ் அவங்ககிட்ட இருக்குன்றதை நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்மா, என்ன கடை இது? என்ன உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் ஃபுட்டெல்லாம் இருக்குது? பருத்திப்பால், வாழைப்பு வடை, வாழைப்பு கோலா உருண்டை, மெது வடை இருக்கும், இலை கொழுக்கட்டை, பணியாரம், அப்புறம் பூந்தி மோர், உருளைக்கிழங்கு போண்டா இருக்கும், வாழைக்காய் பச்சி, மிளகாய், கத்திரிக்காய், சுரக்காய் எல்லாமே இருக்குது. காய்கறி எல்லாமே இருக்கும். சூப்பர். உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் மட்டும்தான். ஈவினிங் மட்டும். ஆமாம். ஆமாம். உங்கள் பேர்? அமுதாயம். கடை பேரும் தினேஷ் பாரம்பரிய உணவகம். எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக புதுமையாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால இதில் வச்சு கொடுப்போம். வடை போண்டா இது இருக்கிற வரைக்கும் அந்த வாழைப்பூ மாடலில் வச்சு கொடுப்போம். பிளேட்ஸ் பேப்பர்லாம் வைக்காம இந்த மாதிரி வாழை இருக்கிற வரைக்கும் இதில் கொடுப்போம். வேஸ்ட் பண்ணி கீழே கொட்டுறதுல நீங்கள் அதை பிளேட்டாக யூஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, எது ஸ்டார்டிங் ரேட்டு, எது ஹை உங்களுக்கு இருக்கிறதுலேயே ரேட்டில்? கொழுக்கட்டை தான். கொழுக்கட்டை தான் ஒரு பிளேட்டில் 2 பீஸு 30 ருபீஸு. அது ஒன்றையும் 50 2. மீதி எல்லாமே ஸ்டார்டிங் என்ன ரேட் உங்களுக்கு? 30 தான். ரெண்டுமே 30 ரூபா. 2 பீஸ் 30. இதுதான் வடை பச்சி போண்டா தான். அதான் ஒரு பிளேட்ல 2 பீஸ் இருக்கும், 30 ரூபா. இது கரெக்டா என்ன பிளேஸ்மா? இது மடிப்பாக்கம் லேக் வியூ தானே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அவங்களோடதுல. நம்மளோட பாரம்பரிய அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்குங்களா, வடை போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் நான் மெயினா வந்து அவங்களதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது என்னன்னா, பிளேட்ஸ்ல அதுலலாம் கொடுக்காம நம்ம வாழைப்பூ ஆஞ்சி அந்த வாழைப்பூ வடையும் அவங்க போடுறாங்க. அந்த வாழைப்பூ வந்து இந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு அதுலயே அவங்க பிளேட்டா யூஸ் பண்ணி அதுலயே சர்வ் பண்றாங்க. என்னதான் புது புது கல்ச்சர் தேடி நம்ம வந்து போனாலும் நம்மளோட பாரம்பரியமான அந்த பஜ்ஜி போண்டா அதெல்லாம் ஈவினிங் டைம் சாப்பிட்டு அதோட சேர்ந்து சில டீ காஃபி அந்த மாதிரி குடிச்சோம்னாலே அது ஒரு நல்ல ஒரு அலாதியா தான் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு அதான் வந்திருக்கேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வடை ஒன்று, அது வாழைப்பூ வடையா? ஓகே. மெதுவடை, வாழைப்பூ கோலா உருண்டை. ஓகேப்பா, சூப்பருங்க. எல்லாம் கறி கோலா உருண்டை தான் சாப்பிடுவோம். ஆனால் அவங்க வாழைப்பூ கோலா உருண்டையே நல்லா அந்த டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கு பாருங்க. ப்ளீஸ். கார சட்னிங்களா? இது வாழைப்பூலேயே வந்து வடை, வாழைப்பூல 2 ஐட்டம். வாழைப்பூல வடை போட்டிருக்காங்க, கோலா உருண்டை போட்டிருக்காங்க. அந்த கோலா உருண்டையோட இதுவே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, கறி கோலா உருண்டை மாதிரி இருக்கு. நல்லா பியோர் வெஜ் மட்டும்தான் இங்கே, நோ நான்வெஜ். நான்வெஜ் இல்லைல்லம்மா எதுவுமே, பியோர் வெஜ். ரேட்டும் கம்மி தாங்க, ரொம்ப ஹெவியாகவும் இல்லை. வாழைப்பூ கோலா உருண்டை கார சட்னியில் பண்ணி சூப்பராக இருக்குங்க. வடை பாருங்க, நல்லா எவ்வளோ பெருசு, நல்லா சப்பையாக நல்லா தட்டி சூப்பராக, அப்போ தான் நல்லா கிறிஸ்பி வரும்ன்ட்டு நல்லா இதுவாக தட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே தான் சாப்பிட முடியும் போல். சவுண்டு கேட்குதுங்களா? கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது வாழைப்பூ வடை.
நம்ம வீட்டில் செய்கிற அதே ருசி தான். கடலைப்பருப்போட வாழைப்பூவை வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்காங்க. ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு. வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டோம்னா சுட சுட அவங்க பொறிக்க எவ்வளோ சாப்பிடுவோம்னே எனக்கே தெரில. பருத்தி பால் கூட இருக்குங்க. அதுவும் மோரில் பூந்தி போட்டு வேற கொடுக்குறாங்களாம். மோர் பூந்தி வேற இருக்குது. நெக்ஸ்ட் வேற என்ன உங்ககிட்ட? பருத்தி பால். வேற என்ன ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்குது? பஜ்ஜி இருக்குங்கல்ல. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்குங்களா. ஆனால் ஒரு 9 o'clock மேலே வந்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுவுமே இருக்காது, எல்லாமே காலியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு 7 மணி 6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெயில் இருக்காது. நல்லா லேக் வியூவில் வர நல்லா காற்று பாருங்க, அவ்வளோ சில்லு சில்லு சில்லுன்னு காற்று அடிக்குது. லேக் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. சுயம் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. ஒரு பொம்மையை தொங்க விட்டுருக்காங்க. க்ரீப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. லேக் வியூ எப்படி இருக்கு பாருங்க, நல்லா அப்படியே. இந்த மாதிரி சென்னையில் ஒரு லேக் வியூ இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். ஸோ அடிக்கடி நாங்கள் என்ன பண்ணுவோம், பசங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவோம். வந்துட்டு என்ன நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஃபுட் ஸ்ட்ரீட் இது. நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட் எல்லாமே நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஆனால் மோஸ்ட்லி இங்கே வந்து வெஜிடேரியன் தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன்றதுனால நிறைய வெஜிடேரியன்ஸ் தான் இருக்கும். சுத்தமான எண்ணெயில் தான் அவங்க வந்து எல்லாமே பொரிக்கிறாங்க. ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். பார்சல் இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு வாழைப்புள்ளியா பார்சல் எப்படி கட்டுறாங்கன்னா மந்தார இலையில தான் வச்சு பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பஜ்ஜி கொடுத்துடலாம். எனக்கு ஒரு பஜ்ஜி மட்டும் வச்சுருக்கோமா. சுட சுட பஜ்ஜி. அவங்க பஜ்ஜி போட்டுட்டு இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சுட சுட பஜ்ஜி. நான் கொஞ்சம் சட்னி மேலேயே ஊற்றிருந்தேன். ஓகே. சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி. மிளகா பஜ்ஜியும் இருக்குது. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றலாம். மிளகா பஜ்ஜி வேண்டாம், ரொம்ப காரமாக இருக்கும் அது. அதனால் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்ருவோம். இப்போ கொதிக்குதுங்க. நிறையா ஸ்கூல் விட்டு பேரண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு பசங்களுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நம்மளுக்கும் வீடு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கடை, தெருவுக்கு ஒரு கடை இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்காகவே இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ஸோ நம்ம தாராளமாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அழகாக உட்காந்து நம்ம சாப்பிடலாம். நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. இப்போது நான் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துலேயும். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆயில் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அளவாக சாப்பிட்ணும்ல. கண்டிப்பாக அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக. பட் ஆனால் பொரிச்சது வந்து உங்களுக்கு தெரியும்ல, பழைய ஆயில்னால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பழைய ஆயிலில் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஜிகிடு மாதிரி நிற்கும். எண்ணெய் ஜிகிண்டுன்னு வாங்கல, அது அப்படியே நிற்கும். ஸ்மெல்லுலேயே தெரிஞ்சிடும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுலேயே உங்களுக்கு அந்த பொரிக்கிறதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சமையல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை பற்றி. சுயம் போலி ரெண்டுமே இருக்குன்னாங்க. சுயம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம சுயம் சாப்பிடலாம். எனக்கு காரமாக சாப்பிட்டாச்சு. ஸ்வீட் சாப்பிடலாம். இருக்குது. ஆமாம், பருத்தி பால் சாப்பிட்டுட்டேன். வேறு வாங்கலாம். ஸ்வீட்டில் வந்து சுயம் ஒண்டி தான் இருக்கா? ஓகே, இனிமேல் தான் ஒன்று ஒன்றா போடுவாங்க. சுயம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை சாப்பிடலாம். பருத்தி பால் வேணும் எனக்கு. மோரும் கொடுங்க, பூந்தி மோர். இன்றைக்கி ஒரு வெட்டு தான். நைட்டு டின்னர் எதுவும் கிடையாது. இங்கேயே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியது தான். இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஆச்சுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் என்னென்ன சாப்பிட்டேன், எவ்வளோ ஆச்சுங்கிறத நான் சொல்கிறேன். அதான் சுயங்களா? இது உள்ள என்ன ஸ்டஃப்? அது என்ன? அது கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய். ஓகே. அது இது மாதிரி பூர்ணம் மாதிரி பண்ணி அது இது மைதா மாவு கிடையாது, இட்லி மாவு. ஓ, இட்லி மாவில் தோச்சி அவங்க சுயம் கொடுக்குறாங்க. சூப்பர். மைதா மாவு கிடையாதுங்களாம். நிறைய இடத்துல சுயம்னா கண்டிப்பாக வந்து அந்த பூர்ணத்தில் மைதா மாவில் தான் வந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க அந்த மேலே அவுட்டர் பேட்டரை. இப்போ கொடுங்கம்மா. ஆனால் இவங்க வந்து இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து அவுட்டர் பேட்டரை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்களா? சூப்பர். சுயம் நல்லா பெருசாக இருக்குங்க. ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இடும் போலிங்க. பெருசாக இருக்குது. ஆமாம், இட்லி பேட்டர் நல்லா தெரியுது உங்களுக்கு. பருத்தி பால் பாருங்கள். ஒரு நிமிஷம். பருத்தி பால் பாருங்கள். பருத்தி பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி அது என்ன டேஸ்ட்டு நம்மளால் யூகிக்கவே முடியாத மாதிரி அந்த கருப்பட்டிலாம் போட்டு அந்த பருத்தியிலேருந்து பால் எடுத்து அந்த கருப்பட்டி தேங்காய்லாம் போட்டு அவங்க வந்து ஏலக்காய் மெயினாக கொடுத்துருப்பாங்க. சுக்கு மெயினாக சுக்கு போடுவாங்க பருத்தி பாலில். சுக்கோட இது காரம் அப்படியே இறங்குதுங்க. அந்த ஸ்வீட்லேயும் அந்த காரம் அப்படியே இறங்குது. செம்ம சூடு வேற. ஓகே, இது சுயம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது எங்கெங்கே வைக்க? இப்போ இங்கே வச்சுருக்கேன் தம்பி, இங்கே வச்சுருக்கேன். சுயம் வந்து அந்த இட்லி பேட்டர் தான் அவங்க சொன்னது. மேலே பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து
நல்ல ஐடியாங்க. கைத்துக்கும் கேடு கிடையாதுல்ல, மைதா யூஸ் பண்ணல. சூடு கொதிக்குது, உள்ளே வந்து நல்ல பூர்ணம், ஸ்வீட் பூர்ணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்வீட் பூர்ணம் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குங்க. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் ஸ்வீட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்வீட்லேயும் 2 ஐட்டம் சாப்பிட்டாச்சு. அடுத்தது வந்து ஃபைனலாக வந்து அவங்கக்கிட்ட பூந்தி மோர் ரொம்ப ஃபேமஸுங்களாம். பூந்தி மோர் அதையும் நம்ம வந்து சாப்பிட்ருவோம். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க, ஒன்று ஒன்றா இப்போ தான் செஞ்சிட்ருக்காங்க. பூந்தி மோர் கொடுத்துருங்க. சூப்பருங்க. பூந்தி மோரில் மேலே வந்து ஹைலைட்டாக மாங்காய் வேறு. அம்மா மோருக்கு அந்த க்ரன்ச்சி மாங்காவும் பூந்தியும். மெரினா பீச்சில் ஒரு தாத்தா வந்து பூந்தி மோர் வந்து மார்னிங் சேல் பண்ணுவார். அதே டேஸ்ட்டில் இருக்குது, செம்மையாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டு. நம்ம எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ஒரு மோரை குடிச்சிட்டோம்னா அந்த நெஞ்சரிச்சல் எதுவும் இருக்காது. எனக்கு பிடிச்சது வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டேன். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. எவ்வளோமாச்சு எனக்கு? ஒரு வாழைப்பூ வடை, ஒரு கோலா உருண்டை, அப்புறம் ஒரு சுயம், ஒரு பஜ்ஜி, ஒரு பருத்தி பால், அப்புறம் 2 மோர். 165. ஒரு 2 சுயம் மட்டும் உங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க. என்னோடதுல கணக்கில் போட்டுக்கோங்க. சொல்லுங்க எவ்வளோ ஆச்சு? 165. சரி, இது ஒரு 30. 195. என்ன கொழுக்கட்டை அது? இலை கொழுக்கட்டை, உள்ள தேங்காய் நல்லா இருக்கும். ஓகே, இலை கொழுக்கட்டை. இலை கொழுக்கட்டையை நான் மறந்துட்டேங்க. திரும்பவும் நம்ம வந்து சாப்பிடுவோம். கேரளாவோட பாரம்பரியமான கொழுக்கட்டை இது. இலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இலையிலே வச்சு அப்படியே ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, தேங்காயில் வந்து பூர்ணம் பண்ணின கொழுக்கட்டை. நைஸ். நம்ம பிள்ளையார் சதுர்த்தி. ஆமாம் மாமா போங்க. நம்ம பிள்ளையார் சதுர்த்தியை ஞாபகப்படுத்துது இந்த பூர்ண கொழுக்கட்டை. திடீர்னு வந்து அவங்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. இந்த வரைக்கும் நம்ம சாப்பிட்டது எல்லாமே எல்லாம் ஒரு ஐட்டம் தான் நான் வாங்கினேன். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 165 ரூபா ஆச்சு. ஓகேங்களா? இதை சேர்க்கவே இல்லை, இது இப்போ தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் இதை சேர்க்கலை. ஸோ இதுக்கும் நான் எவ்வளோன்றதை போட்டு நான் இதையும் காசு கொடுத்துட்டு போயிடுவேன். நைஸுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக், கார்த்திக்ஸ் யூடியூப் சேனல். பாய்.